தங்கமயிலுக்கு அப்படியே வந்து ஒரு பெரிய ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஆதார் கார்டை வச்சு வயசை பார்த்துட்டாங்கன்னா முதல் பொய் மாட்டிப்போமே. இது வரைக்கும் எந்த பொய்யும் மாட்டிக்கல. வயசு பொய் இருக்குது, தங்க பொய் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து படிப்பு பொய் இருக்குது, சொந்தக்காரங்க பொய் இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுடைய கேரக்டர் இவங்க கேரக்டரை பற்றி ஒரு பொய் இருக்குது. ஸோ 5 விஷயம் இருக்குது. இந்த 5ல் வந்து வயசு மாட்டிப்போமோன்னு உங்களுக்கு பயம் இப்போ அதிகமாகிட்டே போகிற வேலையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓவர் ஆக்ஷன்களும் அதிகமாகிடுச்சு. ஐயோ அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. ஏமா இவ்வளோ ஓவரா அப்படின்னா வந்து நான் அப்படி வந்து பொய் சொல்லி என்ன கல்யாணத்தை பண்ணிட்டீங்களே, எங்கள் அப்பா வேறு இப்படி ஆதார் கார்டை கொடுத்துட்டாருன்னா ஆதார் கார்டு தானே கொடுத்தேன், பொண்ணையே நம்பி கொடுத்துருக்கோம், கார்டை கொடுக்கக்கூடாதாங்கிறாரு அவங்க அப்பா. அப்புறமா பேசி இந்த விஷயத்தை சொன்ன அப்புறம் அவங்க ஒன்று பதறி போக நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க உடனே வா நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜி நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது கதிர் தாண்டி போயிடுறாரு சைக்கிளில். அப்புறம் எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன்னு திருப்பி மனைவியா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ இவங்க 2 பேருமே குமரவேலை பார்க்குறாங்க. குமரவேல் டீ கடையில் இருக்கிறத பார்த்து வேணுனே கதிர் என்ன பண்ணுறாரு, திருப்பி வந்து இவங்க கூட நடந்து வந்துட்டு இருக்காரு. ராஜி கூட ராஜிட்ட பேசிக்கிட்டே நீ எந்த டிபார்ட்மெண்ட்லாம் கேட்க, எனக்குலாம் உன் ஜாதகமே தெரியும்னு அவங்க சொல்ல. அப்போ அவங்களும் அவங்க அண்ணனை பார்த்துட்டு வேணுனே வந்து சிரிச்சு பேசிகிட்டே போக கடுப்போட குமரவேல் பைக் எடுத்து போகிறார். எனக்கு உன் மேலே பாசம்லாம் இல்லை, உங்கள் அண்ணனை வெறுப்பேர் தான் அப்படி செஞ்சு எனக்கு கதிர் சொன்னோன்னே நானும் அதுக்கு தான் உன்ட்ட பேசினேங்கிறாங்க இவங்க. சரி அப்போ கிளம்புறான் அப்படின்னு ஒரு கிளம்பிடுறாரு. சைக்கிளில் கூட ஏற்றாமல் கூட்டு போயிறாரு, திமிரு பிடிச்சவன் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மாதிரி ஜாலியான கப்பலாக இருக்காங்க அவங்க 2 பேரும். ஸோ அதில் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மீனாவும் செந்திலும் லைட்டாக வந்து கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ண, நான் வேணால் உள்ளே போயிட்டுவான்னு ராஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இப்போ இவர் வந்து ஆதார் கார்டை வந்து காசு எடுத்து ஒரு 50 ரூபா பூக்காரங்க கொடுக்கணும்னு நீட்டும் போது பார்த்தா ஆதார் கார்டு கீழே விழுது. ஆதார் கார்டை பார்த்து ராஜி சிரிக்க, ஒன்று அது நல்லா தானே இருக்குது அப்படிங்க, ஏன் ஆதார் கார்டா அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை அண்ணியோடது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க அப்பாவை பார்த்தோம், கார்டை வாங்கினோன்னு பரவாயில்ல தேடி அலையணுன்னாங்க, கடைசியில் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு எல்லாரும் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து அப்பா வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவர் பர்த்டேவை எப்படி கொண்டாடினாங்கிறத பெருமையாக சொன்னார் அப்படின்னு செந்தில் சொன்ன உடனே இதுக்கெல்லாம் காரணம் தங்கமயிலக்கா தான், அவங்க பிறநாளையும் நம்ம நல்லா கொண்டாடலாம், அது என்னைக்குன்னு பாருங்கிறாங்க. அந்த பிறந்தநாளை பார்க்க போகிற கரெக்டான டைமில் அதுக்குள்ளே ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தங்கமயிலோட ஃபேமிலி வேறு அப்படியே புலம்பிக்கிட்டே வராங்க. தங்கமயில் ஐயோ போச்சு எல்லாம் போச்சுன்ட்டு. அந்த டிரைவருக்கு வேறு இவங்களை தெரிஞ்சிருக்கு, வேறு அடையாளம் தெரிஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக வேறு வராங்க, இதையாக உளறி மாட்டிக்காதுன்ட்டு. நேராக உள்ளார வராங்க. உள்ளார வந்தோடனே போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சு, ஏன் நாங்கள் வரக்கூடாதா வீட்டுக்கு அப்படி இப்படிலாம் கேட்க செந்தில் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் அவர் கையில் தான் ஆதார் கார்டு இருக்குது. இந்த ஆதார் கார்டை பற்றிலாம் பேசிட்டு அந்த ஆதார் கார்டை கொடுமா பத்திரமா வச்சுக்கிட்டோம் மயில் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து செந்தில் எடுத்து போயிட்டாருங்கிறாங்க. பதறி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. இது வரைக்கும் நீ மாட்டல, எப்படியா மாட்டாமல் இருந்தலான்னு யோசிக்கிறாங்க. அவங்க அம்மாட்ட வேற ஒரு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடவே இருமானா அந்த கார்டை வாங்கி வச்சுக்க, யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு அவங்க அம்மாலாம் சொல்லிட்டு இருக்கிறத பற்றியும், இப்போ கதையில் இன்னமும் மயில் மாட்டாமல் ஆனால் மயில் மாட்ட போகிற மாதிரியே கிட்ட வந்துட்டு போகிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.